Hi, hello viewers, welcome back to our channel Drive Mugi. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைட்டில் பார்த்தோனே தெரிஞ்சிருக்குல உங்களுக்கு அது மாதிரி என்ன வந்துட்டு OLX scam bike ரிலேட்டடா பத்தி ஒரு டீடைல்டு ஒரு வீடியோ எடுத்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிறேன். என்னன்னா வந்துட்டு யாருக்கு கண்ணு படிச்சே தெரியல, பெங்களூர்ல வந்துட்டு லாக் டவுன் இல்ல, நீங்க பாரு ட்ரிப் போறீங்க சுத்துறீங்கன்னு கண்ணு போட்டாங்க. பார்த்தா வந்து பெங்களூர்ல 1 வீக் லாக் டவுன் பண்ணிட்டாங்க இன்னையில இருந்து. That means இந்த வீடியோ பார்க்குறது 1 day before லாக் டவுன் பண்ணிட்டாங்க. பெங்களூர்ல மறுபடியும் லாக் டவுன் பண்ணதால நீங்க வந்து பழைய நம்ம வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. போன 2 மாசம் லாக் டவுன்ல பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ், டெய்லி vlogs வந்து டெய்லி போட்டுருந்தோம். அதாவது டிப்ஸ் ஷேர் பண்றது இல்ல வந்து பழைய அனுபவங்கள் ஷேர் பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுருந்தோம். ஸோ அது மாதிரிப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 1 வீக்குக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்படி நமக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் மேலே பார்த்தா வீட்டில் வந்து வெட்டியாக தான் இருந்தவனும். ஸோ நம்ம பழையபடியே வந்துட்டு டெய்லி vlogs மாதிரி ஏதாச்சும் வந்து போடலாம். ஸோ அதோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பர்டிகுலர் ஏன் ஷூட் பண்ண வச்சுன்னா, ஒரு 4 days பிஃபோர் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியிருக்கு, ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நம்பர் கேட்டு பேசினார். டேரெக்டாக கால் பண்ணி பேசினார். அவர் நேம் வந்துட்டு ராமநாதன். ஆக்சுவலாக அவர் நேம் சேலம்லேருந்து கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணினா அவர் வந்து ரீசெண்டாக வந்து 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு அனுபவப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் அவர் தப்பிச்சிட்டார் அந்த இதில் வந்துட்டு. அதை வச்சு அவரோட அனுபவம் ஷேர் பண்ணார். ஸோ நீங்கள் வீடியோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, அது என்ன மேட்டர்னா, அவர் அனுபவப்பட்டதை வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாருன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு OLXல பைக் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது என்ஃபீல்டு பைக் பார்த்துட்டு இருக்காரு. என்ஃபீல்டு தான் இல்லை, எந்த பைக் வேணாலும் போடுவாங்க. ஸோ அது என்னன்னா கம்மி ரேட்டுக்கு ரொம்ப நம்ம நார்மலாக ஒரு பைக் வந்து இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் கம்மி ப்ரைஸாக இருக்குன்னு, அதை விடையும் ஒரு 30,000 வந்து கம்மியாக போடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போய் அதில் வலையில் விழுந்துருவோம். நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்போம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்துட்டு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நம்ம டிவி சேனல்ஸில் நியூஸ் சம்திங் நிறைய சேனல் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பட் இப்போ ஸ்டில் வந்து அந்த மேட்டர் வந்து நடந்துட்டு தான் இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த வீடியோ அது பண்ணுறது. நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நான் வந்து சடனாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறேன், ஸோ இந்த பைக் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, சேல் பண்ணுறேன், எக்ஸட்ரா பிளான் நிறைய போட்டு நம்மக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து சில விஷயம் இப்போ வந்து OLX கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா, இவங்க வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணால் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். பட் அதுலேயும் சில நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயம் தான் இது. ஸோ நம்ம அப்படி தான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து ப்ரூஃபுக்காக வந்துட்டு ஃபேக் ப்ரூஃப் நிறைய ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட லோக்கல் ஐடி ப்ரூஃப் மாதிரி, ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய கார்ட்ஸ் அது இதுன்னு போட்டு நிறைய வந்து அந்த பைக் கூட எடுத்த செல்ஃபி, அப்புறம் பைக்கோட நம்பர் அது இதுன்னு கொடுப்பாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 100% பக்கான்ற மாதிரி இருக்கும். பட் பார்த்தா எல்லாமே ஃபேக் தான். இவர் அனுபவப்பட்ட சொன்னல நம்ம ராமநாதன் சார், அவர் வந்துட்டு என்னென்னா கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு பைக் உங்களுக்கு வந்து பார்சலில் அனுப்புனாங்க, ஒரு 10,000 நீங்கள் இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், வந்து அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் கொடுங்க அப்படின்வாங்க. பட் 10,000 நம்ம கொடுக்க மாட்டோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே நான் வந்து 10 கொடுக்கல, 5,000 இப்போதைக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து ஒத்துக்கிட்டு ஓகே ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்திருக்கு, நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அவரோட ஃப்ரெண்டோட வந்து அப்பா யாரோ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதா வந்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சு கேட்டிருக்காரு, இப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு எக்ஸட்ரா எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்ததும் அவர் அப்படியே உஷாராயிட்டார். நீங்கள் வந்து அந்த பழைய நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயிலாக புரியும். பழைய நியூஸ் வந்து நானே வந்து இப்போ தான் இவர் ஷேர் பண்ண பிறகு தான் அந்த பழைய நியூஸ்லாம் இப்படியும் கூட குரூப்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கே தெரிய வந்து. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா வந்துட்டு சிம்பிளாக வந்து நம்ம நினைப்போம், சரி ஓகே ஒரு 5,000 போட்டு அவங்க பைக் அனுப்பாமல் விட்டா கூட போனால் போச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகட போச்சு அப்படின்ற மாதிரி 5,000 தானே போச்சு அப்படின்னு நினைப்போம். அது வந்து ஆக்சுவலாக மேட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே எது மூலமாக நீங்கள் பண்ணுறீங்களோ 5,000 வேணாம், நீங்கள் ஒரு 1,000 சொன்னால் கூட ஓகே அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க. என்னன்னா நீங்கள் அனுப்புகிற ஒரு இதை வச்சு சம்திங் ஏதோ எடுக்கிறாங்க, எனக்கு டீட்டெயில் கிளியராக தெரியாது. அதை வச்சு நீங்கள் நைட்டு தூங்குற டைமில், அதாவது நம்ம ஸ்டேபிளாக நம்ம ஃபோனில் மெசேஜ் வரது எதுவும் பார்க்காம டைமில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம பேங்க்லேருந்து எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இதுதான் சம்பவம். ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நான் வந்துட்டு யூடியூப்பில் ஜஸ்ட் வந்து OLX ஸ்கேம் தமிழ் பைக் அப்படி இப்படி ஏதாச்சும் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டீடைல்டு நியூஸ் வந்து நியூஸ் சேனலில் போட்ட நியூஸே உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து ராஜஸ்தானில் ஒரு குரூப் இருக்காங்க, அதாவது ஒரு வில்லேஜ் பீப்புளே ஃபுல்லாக நம்ம அந்த தீரன் படம் பார்த்துருப்போம்ல, அந்த வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா திருடு பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு கதை அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அங்கே ஒரு ஊரே அவங்க இருக்குது. அந்த நியூஸ் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு புரியும். நம்ம தமிழ்நாடு போலீஸ் இங்கே அங்கே போயிட்டு அங்கே உள்ளே விடாமல் அவங்க எல்லாம் வெளியே அனுப்பி எடுத்து பிடிச்சி கொஞ்சம் வேறு பிடிச்செல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போவும் அந்த குரூப் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக இவர் அனுபவப்பட்ட விஷயம். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நைட்டு பயந்துட்டு, அதாவது இப்போ அக்கௌண்ட்டில் காசு அவங்க அனுப்பவே இல்லை, இருந்தாலும் அவங்க ஒரு பர்சனல் நம்பராக கொடுப்பாங்க, ஃபோன் நம்பர் இதான் என் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதில் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கே அவர் பயந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அக்கௌண்ட் அந்த காசை வந்து நைட்டை வந்து அவரோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டாரு. சரி நான் அப்புறமா வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்டிருக்காங்க. வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி வந்துட்டு எதுவும் லிங்க் எதுவும் ஷேர் பண்ணல, எதுவும் வந்து அனுப்பவே இல்லை, பட் ப்ராப்ளம் இருக்கான்ட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் உஷாராக இருக்காரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதாவது OLXல பைக்குன்னு மட்டும் இல்லை, என்ன ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் தெரியாத ஒரு நம்பர் வந்துட்டு சடனாக வந்து இது பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து கொரியர் அனுப்புறேன்னு சொல்கிற ப்ராடக்ட் எதுவுமே வாங்காதீங்க. டேரெக்டாக ஒரு மீட் பண்ணி பேசுகிறது, நல்ல
ஒரு என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக அவங்க பார்த்தாலே தெரியுங்களா இவங்க கிளியர் தான் அப்படின்ற மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் மட்டுமே நீங்களும் அந்த மாதிரி உஷாராக பாருங்கள். ஓகே, நான் இதை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நமக்கு வந்து அவேர்னஸ் வீடியோ போடுற அளவுக்குலாம் நம்ம வந்து கண்டென்ட் கிடையாது, நம்ம சேனல் அது மாதிரி கிடையாது. பட் என்னன்னா இவர் வந்து பைக் வாங்குறதுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்காருன்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார். நீங்கள் வந்து தமிழ் சேனல்ஸ் அது மாதிரி எந்த மாதிரி வந்துட்டு இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அப்படின்ட்டு தான். ஏன்னா கரெக்ட் தான், ஏன்னா நிறைய பேர் நானே ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன் செகண்ட் ஹேண்ட் பைக்கெல்லாம் எப்படின்னா பார்த்து வாங்குற டிப்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ இந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா, இந்த ரேட்டுக்கு வாங்கலாமா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ OLXன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு இதில் நீங்கள் வாங்குறதா கொஞ்சம் உஷாராக வாங்க. மெயினாக வந்து இப்போ இந்த குரூப் மறுபடியும் வந்து இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் OLXல வந்து பைக் வாங்குறது கொஞ்சம் உஷாரு. அதுவும் அவங்க எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரே கான்செப்ட் என்னென்னா வந்துட்டு சேம் ஆர்மி ஆஃபீஸர் அந்த கான்செப்டே தான் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இது வந்தாலும் நீங்கள் உடனே வந்து அவங்கள்ட்ட வந்து அப்படியே சேட்டை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே அவங்கள வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. OLXலேயே இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து அந்த பர்டிகுலர் ஐடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து நீங்கள் மட்டும் சேஃபாக விட்டு மற்றவங்களும் சேஃபாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். சொல்ல வேண்டிய மேட்டர் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் தெரியணும்னா வந்துட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து அது டீட்டெயிலாக வந்து உஷாராக இருந்துங்க. ஸோ பைக் வாங்குறோம் சேஃபாக வாங்க அவ்வளோதான். சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ லாக்டவுன் 1 வீக் நம்ம இருக்க போகிறோம். ஸோ வந்து இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களோட அனுபவம் ஷேர் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் ஸோ வந்து இதை வந்து எடுத்து கொஞ்சம் பேசுங்க எங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணுவேன். தெரியாத விஷயம் குறிப்பாக வந்து நம்ம சேனல் ரிலேட்டடாக இருக்கணும், அதாவது பைக்கு மோட்டோ விளாகிங். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மேட்டர் பற்றி பேசுகிறத மட்டுமே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஐடியா கொடுங்க. கண்டிப்பாக அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே அடுத்தது அப்டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாச்சும் நானும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சஜஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கமெண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து நிறையவே இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் சேஃபாக இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இன்னொரு நாள் இந்த வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.